சித்திரகுப்தா இங்கே வா, உன்மடியை அவர் கொடு என்று கையங்களமாக பிடித்து வாங்கி கொண்டு, இதை நீ கீழே விழுந்தோடனே எடுத்து எங்கிட்ட நீ மரியாதையை படைச்சிருக்கணும். உன் திருட்டு புத்தி ஒரு ஐயோ பிரபு, நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன், எப்படியோ நான் அறியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க பிரபு அப்படின்னு கதறாங்க. இல்லை, உன் மீது எனக்கு ஏற்பட்ட கோபம்தான், அதில் மாற்றம் இல்லை. நீ எப்போ உனக்கு திருட்டு புத்தி இருந்துச்சோ என் கூட நீ இருக்க முடியாது. கொஞ்ச காலம் நீ பூலோகத்தில் போய் அந்த நரகத்தை அனுபவித்து விட்டு வா அப்படின்னு சொல்லி பூலோக வாசனம் செய்து விட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாரு. பிரபு, எனக்கு எங்கே வேணாலும் தண்டனை கொடுங்க, பூலோகத்துக்கு மட்டும் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ போய் தான் தீரணும் போ அப்படின்னு சொல்லி பூலோகத்துக்கு அனுப்புகிறார். நான் திரும்ப எப்போ பிரபு வருவேன்னு சொல்லி கேட்கும்போது, நீ எப்போ வருவேங்கிறத முடிவு பண்ணுறது ஈசனார் முடிவு பண்ணுவார், எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீ திருட்டு போய, உனக்கு நான் கொடுத்தது தான், நீ போ, எங்கிட்டேருந்து உனக்கு மன்னிப்பு கிடையாது. உன்னை இனிமேல் மன்னித்தால் அது ஈசன் மன்னித்தால் தான், பூலோகத்துக்கு போ, சாப விமோசனம் நான் தரவில்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஐயோ, கடும் மன உளைச்சலில் பூலோகத்தில் வந்து விழுறாரு. யார்? சித்திரகுப்தர். அலைகிறாரு. பூலோகத்தினுடைய அத்தனை பிணிகளும் அவரை தொற்றிக்கொள்ளுது, பசிக்குது, கஞ்சிக்கு கையேந்துறாரு, என்னமோ பண்ணுறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த சிவன் கோயில் அப்பொழுது நிர்மாணிக்கப்பட்டு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஜெகஜோதியாக இருக்கு. சுற்றி நகரம். அந்த காலத்தில் இப்போ இந்த நகரத்துக்கு வந்துட்டாரு. நகரத்துக்கு வந்தால் யார் கேட்டாலும் தர்றான், கையை நீட்டினா என்ன தேவையோ கொடுக்குறான், வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக ரவுண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அந்த கோயிலை பார்க்குறாரு. கோயிலுக்குள்ளே போகிறார், போய் சுவாமியை வணங்குறாரு. என்ன அந்த அவன் வணங்கிய அந்த சுவாமி தெய்வம் இன்னமும் இருக்குது, சிவலிங்கம் உள்ள இருக்கார், சிவனாக இருக்கிறார். வணங்கிட்டு அப்படி திரும்புகிறான். திரும்பும்போது லேசாக ஒரு டால் அடிக்குது. என்ன டால் அடிக்குது? ஒரு சாக்கு மூட்டை கிடக்கு. சாக்கு மூட்டைக்குள்ளேருந்து ஒளி வருது. அந்த சாக்கு மூட்டையை தூக்கிட்டு போய் தனியாக கொண்டு வச்சு என்று மேசி மொய்தைக்கு ஒரு சில, அவருடைய மனைவி ஒரு சில, 2 பேரும் நின்று சுவாமியை வணங்குவதை போலவே இப்பொழுதும் இருக்கு. டால் அடிக்குது. வைடூரிய நவரத்தின கற்கள். ஆமாம், இது சொர்க்கத்திலேயும் இது போன்ற கற்கள் கிடையாது, அப்படிப்பட்ட அற்புதமான வைடூரிய கற்கள். இதுக்கு என்ன அர்த்தம்? இதை கொண்டுட்டு போய் இப்போ அசரீரி வருது. சித்திரகுப்தா, ஒரே ஒரு கல்லுக்காகத்தானே உன்னை கீழே அனுப்பினான் தலைவன், அவன்கிட்ட கொண்டு போய் இந்த மூட்டை முழுமையாக கொடு, அவன் மனசு மாறிடுவான், அவனை சேர்த்துக்குவான், உனக்கு சாப விமோசனம், நீ போ அப்படின்னு சொல்லி ஈசனார் வந்துட்டு அசரீரியாக சொல்கிறாரு. ஈசனை விழுந்து கும்பிட்டு வணங்கிட்டு மூட்டை தூக்கிட்டு யமலோகம் வந்துடுறான். சித்திரகுப்தன் வந்து பிரபுங்கிறாரு. எப்படா வந்தேன் அவரு கேட்க, இங்கே பாருங்க பிரபுன்னு சொல்லி மூட்டையை அவுத்து உதறான். வைடூரிய கற்கள் டால் அடிக்குது. என்னடா அது?